நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து 2 பேர். சௌத்ரி சார் இந்த படத்துக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் தொடங்கும் போது ஒரு சாதாரணமாக தான் தொடங்கணும். எல்லோரும் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான டிலே இப்படி ஆகிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பிரச்சனை ஆகி படம் டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுதுனாக்கா இன்றைக்கி சத்யம் தியேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது, இப்போ இருக்கிற மாஸ்டரோட இந்த மூமெண்ட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு 1000 பேர் அந்த சத்யம் தியேட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல 2000 பேர் உள்ளே இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்தாங்க. ட்ரெய்லரை பார்த்தாங்க, சாங்கை பார்த்தாங்க. எல்லாரோட பாராட்டம் இல்லை அந்த விசில் சத்தம் அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. சரியான நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண விடலையேன்னு சொல்லிட்டு நான் கடவுள் மேலே கோவப்பட்டது உண்டு. ஆனால் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பார். அந்த நேரத்தில் இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணாதடா, இந்த நேரத்தில் தான் இந்த படத்தை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் வந்து இதுவரையிலையும் லாரன்ஸ் மாஸ்டர் கேரியர்லேயும் சௌத்ரி சார் பேனரில் 88வது படமாக அந்த படம் வந்திருக்குது. இந்த 2 பேருக்குமே ஒரு பெரிய வெற்றியாக இந்த படம் வருன்றதுக்கான எல்லா அறிகுறியும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. இந்த படம் நடக்கிற காலகட்டத்திலலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை வந்து நம்மளுக்கு வந்து பெரிய படமாக கொண்டு வர்றதுக்கு சிவா சார்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிவபாலன் சார் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து பேர் சொல்கிற படமாக இது அமையும். முதல்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு பெரிய மியூசிக் டைரக்டராக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் முதல்ல பிளான் பண்ணோம். அப்போ பார்த்தாக்கா ரேட்டும் அதிகமாக இருந்தது. சில மியூசிக் டைரக்டர் டேட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் நம்ம வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் போனோம் அப்படின்னு சொல்லும்போது அமரீஷை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அமரீஷை நான் சூப்பர் குட் ஆஃபீஸில் தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சாங்ஸை வந்து சுச்சுவேஷன் சொன்னேன். சாங் போட்டு காமிச்சார். சௌத்ரி சாரும் கேட்டார், லாரன்ஸ் மாஸ்டரும் கேட்டாங்க. அந்த பாட்டு அவ்வளோ அற்புதமாக வந்திருந்தது. அடுத்து 60 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு குடியிருந்த கோயில் படத்தோட சாங் ரீமிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சாங்கும் வந்து போட சொல்லியிருந்தோம். அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சௌத்ரி சார்கிட்ட சொல்லும்போது, பார்த்துப்பா பெரிய லெஜெண்டு, அவருடைய பாட்டு எடுத்து எதுவும் தப்பாகிட போகுது அப்படின்னாரு. சேஃபாக பண்ணணும் அப்படின்னாரு. பக்காவாக ரைட்ஸ் வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னாரு. அந்த பாட்டை வந்து இப்போ எடுத்ததில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கிற விதத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த பாட்டு வந்திருக்குது. இந்த 100ஆண்டு விழா, எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவுக்காக அந்த பாட்டை உருவாக்கின மாதிரி அந்த பாட்டு இப்போ அமைஞ்சிடுச்சு. முன்னாடி நான் ரிலீஸ் பண்ண வேண்டியது இப்போ தேட்டரில் கார்டிலே வருது. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலோடவே அந்த பாட்டை நாங்கள் படத்தில் ப்ளே பண்ணுறோம். அந்த பாட்டை இந்த வருஷத்தில் அவருடைய 100வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அது என்னோட நம்பிக்கை. அடுத்து ஒரு வெற்றியோட சந்திப்போடு உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.